நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் அம்பத்தி ராயுடு, ஹர்திக் பாண்டியாவின் அதிரடி ஆட்டத்தால் இந்திய அணி ரன்களை எடுத்தது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையான கடைசி ஒருநாள் போட்டி வெலிங்டனில் இன்று நடக்கிறது. டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டிங்கை தேர்வு செய்தார். அதன்படி ரோஹித் சர்மாவும் தவானும் களமிறங்கினர். கடந்த போட்டியைப் போலவே இன்றைய போட்டியிலும் பந்து நன்றாக ஸ்விங் ஆனது. ட்ரெண்ட் போல்டும் மேட் ஹென்ரியும் மிரட்டினர். 4வது ஓவரில் ரோஹித் சர்மாவை போல்டாக்கினார் ஹென்றி. அவர் 2 ரன்னில் வெளியேற அடுத்தது தவானை தூக்கினார் போல்ட். அவர் 6 ரன்கள் எடுத்த நிலையில் நடையை கட்டினார். அடுத்து வந்த சுப்மன் கில் 7 ரன் எடுத்திருந்த போது ஹென்றி பந்து வீச்சில் சாட்னரிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். இதனால் இந்திய அணி 7 ஓவர்களில் 17 ரன்னுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி கொண்டிருந்தது. இதையடுத்து கடந்த 2 போட்டிகளில் விளையாடாத அனுபவ வீரர் தோனி ராயுடுவுடன் இணைந்தார். நின்று காப்பாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தோனி 1 ரன்னில் நடையை கட்ட இந்திய அணி மீண்டும் தடுமாறியது. ஒரு முனையில் விக்கெட்டுகள் விழுந்து கொண்டிருந்தாலும் ராயுடுவும் தமிழக வீரர் விஜய் சங்கரும் பொறுமையாக வந்து பந்துகளை மட்டும் அடித்து ஆடினர். இந்த நிலையில் சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்த விஜய் சங்கர் ரன் அவுட் ஆனார். அவர் 64 பந்துகளில் 4 பவுண்டரிகளுடன் 45 ரன்கள் எடுத்திருந்தார். அடுத்து கேதர் ஜாதவ் வந்தார். ராயுடு பொறுமை காத்தாலும் பவுண்டரிகளுக்கு பந்தை விரட்டவும் தவறவில்லை. இந்த நிலையில் 43.2 ஓவரில் ஹென்றி வீசிய பந்தை சிக்ஸருக்கு தூக்கினார் ராயுடு. ஆனால் எல்லைக்கோட்டின் அருகில் நின்ற முன்ட்ரோ அதை லாபகமாக கேட்ச் ஆக்கினார். ராயுடு 113 பந்துகளை சந்தித்து 4 சிக்ஸர் 8 பவுண்டரிகளுடன் 90 ரன் விளாசினார். அப்போது 6 விக்கெட் இழப்புக்கு இந்திய அணி 190 ரன் சேர்த்திருந்தது. பின்னர் ஹர்திக் பாண்டியா வந்தார். அவரும் கேதர் ஜாதவும் இணைந்து ஆட்டத்தை தொடர்ந்தனர். 46வது ஓவரில் ஹென்றி வீசிய பந்தில் போல்ட் ஆனார் ஜாதவ். அவர் 45 பந்துகளை சந்தித்து 4 பவுண்டரிகளுடன் 34 ரன் எடுத்தார். கடைசி கட்டத்தில் அதிரடி காட்டினார் ஹர்திக் பாண்டியா. 47வது ஓவரில் அஸ்லே வீசிய பந்தில் தொடர்ந்து 3 சிக்ஸர்களை பறக்கவிட்டு குஷிப்படுத்தினார். 49வது ஓவரில் நீசம் வீசிய பந்தில் போல்ட்டிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். அவர் 22 பந்தில் 5 சிக்ஸர் 2 பவுண்டரிகளுடன் 45 ரன்கள் விளாசினார். இறுதியில் இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 252 ரன்கள் இலக்காக நிர்ணயித்துள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.